மிஸ்டர் மெக்கானிக் அனைவருக்கும் ஹீரோ ஒன்றுனா வந்து ப்ரோ பேசுகிறேன். இந்த ஜூபிட்டர் வண்டி, ஜூபிட்டர் ஃபஸ்ட்டு வந்து வண்டி இது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி மெத்தடு திராட்லப்படி தனியாக இருக்கும், ECM தனியாக இருக்கும். இந்த மாடலில் கெனியன் கம்பெனி இது, நல்லா தரமாக இருக்கும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம நண்பர் வந்து என்கிட்ட விட்டுருக்காங்க. ஆனால் அது வந்து ஐல்டிங் ஆடல, வண்டி லேட்டாக ஷார்ட் ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா அவரே EODலாம் மாற்றிட்டாரு இருக்காரு, EOD மாற்றிட்டாரு, மாற்றி எனக்கு கொண்டு விட்டுருக்காரு. நானும் ஓபடி போட்டு செக் பண்ணி பார்த்தேன். EOD ஃபால்ட்டு ஒரு முறை காமிச்சிதுங்க, அது கிளியர் கொடுத்தாச்சு, பக்கா ஆகிடுச்சு. ஆனால் ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டி வால் வச்சிட்ருக்கு பழசு. நம்ம டாப் வைக்க அவசியம். இந்த வால் இன்னும் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த வால் ப்ளே பார்க்கணும். இந்த வால் இப்போ சுத்தமாக ப்ளே இல்லைங்க, வரேன் கிட்டமா சுத்தமாக ப்ளே கிடையாதுங்க. லெட்டர் லூஸ் பண்ணலாம். அந்த வால் க்ளோஸ் இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம லூஸ் பண்ணிட்டு டேப் லூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி வச்சுங்க. இந்த வால் க்ளோஸ் வரும். ப்ளே டேபிள் பார்த்தீங்கன்னா ப்ளே வச்சுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பக்கா வச்சு வச்சுங்க. மேலும் இப்போ வந்து இது வந்து இதை ஓப்பன் பண்ணணும். இது இப்போ க்ளோஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ப்ளே நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாழை வச்சுட்டு இருந்தேன். இதை கம்ப்ளைண்ட் வண்டியில் ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த வண்டி இப்போ பக்கம் வயலிங் ஆகுதுன்னா வண்டி ஒரே கிக்கில் ஹெல்ப் எடுத்து காட்டாது. ஒரு சின்ன விஷயம் தான், அவங்க தேவையில்லாத கேன்சல் பண்ணுறாங்க. நன்றி, வணக்கம். மோகன்தாஸ் பிரபு.